இங்க இந்த பொண்ணு அவங்க அப்பா தீபாவளிக்கு வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் அவங்க அப்பாவும் வராரு. வரும்போதே அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மல்லிகை பூவை வாங்கிட்டு வராரு. இவரை பார்த்ததுமே அவங்க பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அவருமே நல்லா இருக்குமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, அத்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அத்தையை கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க அத்தை இவரை பார்த்ததுமே கேவலமா பேசி எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் மூஞ்சிலே விசிறி அடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா நினைச்சு பார்த்திருக்கா. ஆனா அவங்க அத்தை வந்ததுமே வாங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசுறாங்க. அக்ஷராரோட மனைவி இந்த பொண்ணு குழந்தையா இருக்கும் போதே இறந்துருவாங்க. அப்ப கூட இருக்க ஃப்ரெண்டு, நீ ஏன்டா பொண்ணை தனியா வச்சுக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுற, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா இவர் எனக்கு ஒரு பொண்ணே போதும், ரெண்டாவது கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வளர்த்துருப்பாரு. அண்ட் இப்ப தீபாவளிக்கு மாப்பிளைக்கு சீரா ஒரு பவுன் மோதிரம் போடுறாரு. ஆனா இந்த மோதிரத்தை வாங்குறதுக்கு வீட்டுல வளர்த்திருந்த மாடை வித்து தான் வாங்கியிருப்பாரு. இப்ப அவங்க பொண்ணுக்கும் செயினும் மூக்குத்தின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுவுமே இவரோட சொந்த வீட்டை அடமானம் வச்சுதான் வாங்கி தந்திருப்பாரு. இப்ப பொண்ணுக்கு போட்டு அழகு பாக்குறாரு. இப்படியே 2 நாள் தங்குறாரு. இந்த பொண்ணோட மாமியாரும் சாப்பிடுங்க சம்பந்தி ஒரு போன் வருது, மேல போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணுமே குளிக்க டவல் எடுத்துருவான்னு சொல்லிட்டு மேல போயிட்டு வர சொல்றாங்க. ஆனா ஊர்ல நிறைய வேலை இருக்கு, கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்க சம்பந்தி 2 நாள் தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஊர்ல நிறைய வேலை இருக்குமா, கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஊருக்கு போனதுமே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க பொண்ணு ஊர்ல இருந்து இங்க வந்துட்டு இருக்கா. என்னப்பா நீங்க 2 நாளே வந்துட்டீங்க, அத்தை என்ன சொன்னாங்களா கேட்டு வற்புறுத்தி கேட்கறா. அப்பதான் இவர் டவல் எடுக்க மேல போகும்போது அவங்க சம்மதி இவரை பத்தி ரொம்ப கேவலமா பேசிருப்பாங்க. என்ன பத்தி எவ்வளவு பேசுறாலும் பரவாயில்ல, உன்னை பத்தி பேசுற கூடாது தான் வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. இந்த உலகத்துல தங்கத்துக்கும் பணத்துக்கும் இருக்க மதிப்பை விட மனுஷனுக்கு மதிப்பு ரொம்ப குறைவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இந்த பொண்ணுமே உங்க மடியில கொஞ்சம் படுத்துக்குவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட மடியில படுத்து ஃபீல் பண்றா.